பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, அல்லேலூயா, 3ஆம் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதியும். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுதலும் கிருபையும். உயிர்த்தெழுதலும் கிருபையும். பவுலுக்கு உயிர்த்தெழுதல் மூலமாய் கிருபை கிடைத்தது. பவுலுக்கு உயிர்த்தெழுதல் மூலமாக கிருபை கிடைத்தது. பாத்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக எல்லாருக்கும் என்ன கிடைச்சது? உலகத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் என்ன கிடைத்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாசம். என்ன கிடைத்தது? விசுவாசம். இரண்டாவது எது கிடைத்தது? தேவனுடைய வார்த்தை. மூணாவது பார்த்தீங்கன்னா, மெய் சாட்சி கிடைத்தது. நாலாவது உயிர்த்தெழுதல் மூலமா என்ன கிடைத்ததுன்னா, பாவ மன்னிப்பு கிடைத்தது. அஞ்சாவது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதனாலே நமக்கும் உயிர்த்தெழுதல் கிடைத்தது. சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் நமக்கு கிடைத்தது. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை, பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைத்தது. மூணாவது மெய் சாட்சி, தேவனை குறித்த, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி நமக்கு கிடைத்தது. அடுத்தது பாவ மன்னிப்பு கிடைத்தது. கடைசியில பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது காரியம் உயிர்த்தெழுதல்னாலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு உயிர்த்தெழுதல் கிடைத்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12-16 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் அந்த பிரசங்கம் விரதம். முதல்ல என்ன? தேவனுடைய வார்த்தை. உங்கள் விசுவாசம் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்து எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சொன்ன சாட்சி சொன்னதினாலே தேவனுக்கு பொய் சாட்சியே சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். நீங்கள் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப இந்த வசனங்கள்லாம் படித்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, முன் சொன்ன 5 காரியம் இந்த 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையும் இருக்கு. இந்த 5 காரியமும், இந்த 5 காரியமும் பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது பவுல் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த 5 காரியமும் உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களுக்குள்ள விசுவாசம், தேவனுடைய வார்த்தை, அல்லேலூயா, சாட்சி, மெய் சாட்சி,
பாவ மன்னிப்பு, உயிர்த்தெழுதல், இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல்னால எல்லாருக்கும் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம்னா அவருடைய உயிர்த்தெழுதல். ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாருன்னு சொல்றோமே நன்மை, அவருடைய உயிர்த்தெழுதல். தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா தான் தேவனுடைய வார்த்தைக்கு உயிர் கொடுத்தது. பாவ மன்னிப்பு நமக்கு எப்படி கிடைத்தது? அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு இன்னைக்கு நம்ம இங்க அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. கடைசியா நம்ம அவர் உயிர்த்தெழுதல் நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனாலும் பாருங்க அருமையானவர்களே, அதே நீங்க 15ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து அல்லது 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க 8ஆம் வசனம் வரையிலும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 6 விதமான ஆட்களுக்கு தரிசனமாகிறார். என்ன பண்றாரு? 6 விதமான ஆட்களுக்கு தரிசனமாகிறார். முதலாவது கேபாவுக்கு 5ஆம் வசனம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா 12 தரிசனமானார் 6ஆம் வசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். எத்தனை பேரு? எத்தனாவது ஆட்கள்? 3வது. அப்புறம் அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் மரித்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். பாருங்க, எல்லாருக்கும் பின்பு கால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். இப்படி 5 விதமான கூட்டத்தார். முதலாவது கேபாவுக்கு பேதுருக்கு தரிசனமானார். இரண்டாவது 12 பேருக்கு தரிசனமானார். 500 பேருக்கு ஒரே வேளையில தரிசனமானார். அடுத்தது யாக்கோபுக்கு தரிசனமானார். அப்புறம் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். கடைசியா பாத்தீங்கன்னா அதால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, பவுல் சொல்ற காரியம் என்னன்னா, எல்லாருக்கும் விசுவாசம், உயிர்த்தெழுதல், பாவ மன்னிப்பு, தேவனுடைய வார்த்தை எல்லாம் கிடைக்குது. சரிதான். அதே போல அந்த உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இருக்கிற எல்லாருக்கும் தரிசனமானார். எனக்கும் தரிசனமானார். ஹல்லேலூயா. எனக்கும் தரிசனமானார். என்ன பண்றாரு? எனக்கு தரிசனமானார். அப்ப அவர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தரிசனமானார், எனக்கும் தரிசனமானார். தரிசனம் ஆன பின்பு அவர் எனக்கு என்ன செஞ்சாரு? அதுதான் இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனிக்கிறீங்களாப்பா? கவனிங்க, எல்லாருக்கு பின்பு எனக்கு தரிசனமானான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது, தரிசனம் கிடைச்சது. ஆனா எனக்கு என்ன பண்ணாருன்னா பாருங்க, சொல்றாரு பாருங்க, 15ஆம் அதிகாரம். இதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு நேரா போறோம். 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆயினும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பவுல் சொல்றாரு, நான் தகுதியே இல்லை, எனக்கு தரிசனமானார். நான் யாரு? எனக்கு தகுதியே இல்லை. நான் அப்போஸ்தலர் என்ன பண்ணுவது? அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன்,
தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன், அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு நானே பாத்திரன் அல்ல, நான் தகுதி இல்லாதவன். எனக்கு ஆண்டவர் தரிசனமாகிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன். ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? கிருபையை கொடுத்தார். சொல்லுங்க பார்க்கலாம், கிருபையை கொடுத்தார். 10ஆம் வசனத்தை படிச்சு 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுல், தகுதி இல்லாத அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தரிசனமாகி தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பாத்திரனே இல்ல, நான் பாத்திரன் அல்ல சொன்ன மனுஷனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவே. அல்லேலூயா. இந்த 10ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் பவுலுக்கு கிடைக்கிற அந்த கிருபையை குறித்து பவுல் என்ன பண்றாரு சொல்றார். அந்த கிருபை என் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்தது? அல்லேலூயா. எப்படி அந்த கிருபை என் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்தது? பவுலுக்கு உயிர்த்தெழுதல் மூலமா கிருபை கிடைத்தது. அந்த கிருபை எப்படி கிரியை செய்தது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் எப்பவுமே தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் நேரம் எடுப்பேன். நான் பல மணி நேரம் ஆகும். தேவனுடைய வார்த்தை எடுக்க பல மணி நேரம் ஆகும். பல மணி நேரம் ஆறுறதுனால என்ன பண்ணுவேன்னா, தேவனுடைய வார்த்தைய முடிச்சதும் உடனே முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா பல மணி நேரம் ஆனாலும் நான் என்ன பண்ணேன், இந்த வார்த்தைக்காக மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துல முகம் கொப்புற விழுந்து, ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அளித்த அந்த கிருபையை எனக்கு தார ஆண்டவரே. கண்ணை திறந்து பாருங்க. என்னது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அளித்த கிருபை எனக்கு தார ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா அந்த கிருபை எனக்குள்ள இல்ல ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு இல்ல. அப்போ அந்த 10ஆம் வசனத்துல பவுலுடைய வாழ்க்கையில அந்த கிருபை 4 விதத்துல செயல்பட்டது. கண்ணு திறந்து பார்த்து நல்லா தூக்காம கேட்டாதான் இது உங்களுக்கு புரியும். எங்க பார்த்து இருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு, இந்த கிருபை உங்களுக்கு கிடைக்காது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் கிடைக்குது. இது இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனா பவுல் தன் வாழ்க்கையில் அதை முக்கியப்படுத்தி சொல்கிறார். எல்லா கிருபை எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் எழுதுறதுனால தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த கிருபை, தகுதி இல்லாத எனக்கு, பாத்திரனா இல்லாத எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் குறிப்பு அப்படியே சொல்றேன். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றேன்னா, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இருக்கிறது. 2வது, அவர் அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர் அளித்த கிருபை விருதாவா இருக்கவில்லை. 3வது, அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அந்த கிருபையினாலே என்ன சொல்றாரு? அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய கூட இருக்கிற கிருபையை எப்படி செய்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிரயாசப்படக்கூடிய கிருபை கொடுத்தார். 4வது பாத்தீங்கன்னா, என்னுடனே இருக்கிற தேவனுடைய கிருபையே.
சொல்லுங்க பாருங்கள், என்னுடனே இருக்கிற தேவனுடைய கிருபையே. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அந்த கிருபை 4 விதத்தில் இந்த வசனத்தின் மூலமா செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அவரையும் சொல்றாரு. முதலாவது பாத்தீங்கன்னா, நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். சொல்லுங்க, 10ஆம் வசனம் சொல்லுது, படிங்க பார்க்கலாம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் இருக்கிறது யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை. அதப்பா, நான் நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவ கிருபை. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் ஒரு பெரிய பிரேயர் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும். அந்த பலவீனத்திலும் தேவனுடைய கிருபையினாலே அவர் இருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தாலும், ஒரு சுய பலத்தை நம்பினா இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய பலத்தை நம்பினா நீ இருப்ப. என்ன வராட்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், நீங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. டக்குன்னு 11ஆம் அதிகாரம் நீங்க 22ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாம் சந்ததியா. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகமாய் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகதன் மரண ஆபத்தில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் நிலவினால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லீரை உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சில ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களால் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தினால் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கல்வெடுப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. அல்லேலூயா. பாருங்க, பவுல் நான் தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன்னு சொல்றதுக்கு தகுதியானவர் அவர்தான். இப்ப இத்தனை காரியம் நம்ம படிச்சோமே, எத்தனை காரியம் படிச்சோம்? கிட்டத்தட்ட அவருக்கு வந்த எல்லாமே மரணத்துக்கு எதுவா இருந்தது. அடிப்பட்டார், கடல்ல ராப்பகல் கழிச்சார், வனாந்தரத்துல மாட்டிக்கொண்டார், கப்பல் சேதத்துல இருந்தார், அடிப்பட்டார். அவர் இப்ப படிச்ச காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது நம்மிலே ஒருத்தர் கூட அந்த காரியத்துல 1 அடி கூட வாங்கியிருக்க மாட்டோம். 1 அடி வாங்கினாலும் என்ன பண்ணிப்போம்? நம்ம 1 அடி வாங்கியிருந்தாலும் நம்ம கத்தரை விட்டு போயிட்டு இருப்போம். ஆனா இவ்வளவு காரியம் வந்தும் அவர் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் இருக்கிறார். பவுல் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், நான் இருக்கிறது யாருடைய கிருபை? வாயை திறந்து சொல்லுங்க, தேவ கிருபை. நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா பவுல் எப்போ போயிருப்பார். எப்பயோ போயிருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், எப்பயோ செத்து அடக்கம் பண்ணப்பட்டிருப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல்
சிலை சேதம் பண்ணாங்க. தலை என்ன பண்ணாங்க? தலையை வெட்டினாங்க. ரத்த சாட்சியா மறிக்க ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். மற்றபடி அவர் மறிக்கிறதுக்கு முன்பாக அவர் தேவனுடைய கிருபையினாலே இருந்தார். எனக்கு எந்த பிரச்சனை வரல, ஆனா தேவ கிருபையினால இருக்கிறேன்னு சொல்ல பிரச்சனை வராதவன் சொல்லவே சொல்லுங்க முடியாது. பிரச்சனை எதுவுமே வரல, நான் தேவ கிருபையில இருக்கிறேன். பவுல் சொல்றாரு, இவையெல்லாம் நான் இருக்கிறேன்னு சொன்னா இவையெல்லாம் வந்தது, ஆனா நான் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையினாலே. அல்லேலூயா. உண்மைப்பா. அல்லேலூயா. உண்மையாகவே அருமையான தேவ ஜனமே, பவுலுக்கு தேவ கிருபை கொடுத்திருக்கிறார். 1:8 2 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எனவே பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. சொல்லுங்க பார்க்கலாம். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை, ஆனா நான் இருக்கிற தேவ கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, இப்படியே தேவனை துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இருக்கிற தேவ கிருபை. ஆண்டவரே, நான் ஒவ்வொருத்தரும் இருக்க தேவ கிருபை. அப்போ பவுல் சொல்றாரு, ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க, 28ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் என்ன நடக்குது. ஸ்தோத்திரம். அவர் மெலித்தா தீவுக்கு போறாரு. போன உடனே அங்க குளிர்னால கட்டை எடுத்து போட்ட உடனே ஒரு விரியன் பாம்பு அவர் என்ன பண்ணுச்சு, கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே அங்க இருக்கிறவன் பாக்குறான். அங்க இருக்கிறவெல்லாம் பார்த்து என்ன பண்றான், இதோ இவன் இப்ப சாக போறான், கொஞ்ச நேரத்துல சாக போறான், இதோ வீங்கி வெடிச்சு சாக போறான்னு நினைச்சாங்க. ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா உலாவிக்கிட்டு இருக்க. சொல்லுவோமே, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், என்ன தீங்கு வந்தாலும் நீ இருக்கணும்னு சொன்னா தெய்வ கிருபை, உயிர் தெழுந்த வல்லமையின் கிருபை. ஆண்டவரே, எனக்கு தாங்கப்பா. வாயை திறந்து, பொன்னான வாயை திறந்து சொல்லு, வாயை தர. ஆண்டவரே, உயிர் தெழுந்த கிருபை தாரு. ஆண்டவரே, உயிர் தெழுந்த கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய உயிர் தெழுந்த கிருபை தாங்கப்பா. பாருங்க, அந்த பாம்பு கடிச்ச உடனே எல்லாம் நினைச்சிட்டான் செத்து போறான், சடுதியா விழுந்து மாட்டி அழிய போறான்னு நினைச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மனுஷன் உலாவி கொண்டு என்ன பண்றான், அந்த கிருபை அவனை இருக்க வைக்கிறது. கிருபையினாலே இருக்கிறேன். பவுல் தன் வாழ்க்கையில தனக்கு வந்த பிரச்சனைகளிலே தன் சுயபலத்தை சார்ந்து கொண்டிருந்தான. எப்போ செத்து போய் மண்ணோடு மண்ணா போயிருப்பாரு, ஊழியமும் மண் இல்லாம போயிருக்கும். அவர் சார்ந்து கொண்டது என்னன்னா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் கிருபையை. சொல்லுவோமே. ஆமா அருமையானவர்களே, உயிர் தெழுந்த வல்லமையின் கிருபை இருக்கு பாருங்க, அது மிக முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கலத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனா பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்க, பிழைத்திருக்கிறேன். ஆமா, எத்தனையோ மரணம் வந்தது, எத்தனையோ ஆபத்து வந்தது, எத்தனையோ வியாதி பலவீனம் வந்தது. எசப்பா, உம்முடைய கிருபை என்னை தாங்கியது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னிலுமே இந்த ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. சொல்லுங்க, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. 2வது 15ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை. போதும். ஃபர்ஸ்ட் அவர் கிருபையினாலே இருக்கிறார். 2வது அவருக்கு கொடுத்த அந்த கிருபை அவரை விருதாவா வைக்கல. விருதானா என்ன தெரியுமா? யூஸ்லெஸ். சொல்லுங்க பார்க்கலாம். பயன்படாத காரியம். விருதானா என்ன அர்த்தம்? பயன்படாது. விருதாவா
அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய அந்த கிருபை அவனுக்குள்ள வந்த உடனே அந்த கிருபையானது அது விருதாவா இருக்கவில்லை, அது அவனை பயன்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அதுக்குதான் கேட்கிறேன், அதுக்குதான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் சும்மா வீட்டுல உட்கார்ந்து விட்டு சும்மா விருதாவா இருக்கக்கூடாதப்பா, யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாதப்பா, விருதாவா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் மூலமா ஏதாவது யாருக்காவது பிரயோஜனம் பண்ண ஆண்டவரே, என் மூலமா யாருக்காவது நன்மை நடக்கணும், என் மூலமா யாருக்காவது சுகம் கிடைக்கணும், என் மூலமா யாருக்காவது விடுதலை கிடைக்கணும், என் மூலமா ஏதாவது யாருக்காவது நடந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. உமக்காக நான் எதையாவது செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அதே 1-2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளில் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்போதே அனுக்கிரக காலம், இப்போதே ரட்சணை நாள். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நாம் என்ன பண்ணக்கூடாதா, விருதாவாக்க கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்க கூடாது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுத்து படிங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. போதுமா? பாருங்க, தேவனுடைய கிருபையை நான் என்ன பண்றதில்லை, விருதாவாக்குகிறதில்லை. பாருங்க, இந்த பவுல் எப்பேற்பட்டவரா இருந்தாருன்னா, அந்த தேவனுடைய கிருபை அவர் வாழ்க்கையில ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திச்சு. அந்த கிருபை பாத்தீங்கன்னா, அந்த கிருபை பெற்றுக்கொண்டவுடன் அந்த கிருபை அவரை வந்து சும்மா இருக்க விடல, ஒரு மேலான இடத்துல கொண்டு போய் நிறுத்திச்சு. படிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனத்தை படிங்க பார்க்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதருக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது. போதுமா? பாருங்க, இங்க சொல்றாரு, பவுல் சொல்ற, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது. என்ன கிருபை அளிச்சாரா? இந்த கிருபை பவுல் வந்து பாத்தீங்கன்னா, பேதுரும் பவுல் அங்க பேதுருவை சொல்றாரு, தன்னை சொல்றாரு. பேதுருவை யாரை சொல்றாருன்னா, பேதுரு வந்து யூதருக்கு சுவிசேஷம் அறிவிச்சாரு. ஆனா பவுல் பாத்தீங்கன்னா, அவருக்கு எப்பேற்பட்ட கிருபை இருந்ததுன்னா, புறஜாதியருக்கு கிருபை, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபை இருந்தது. ஆசிலோமே. அப்போ பவுலுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்த உடனே அந்த கிருபை வீணா இல்ல, அது புறஜாதியார் ஆகிய ஆண்டவருடைய பிள்ளை அல்லாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களை தம் பக்கமாய் திருப்பும்படியாக அந்த கிருபை பவுலை ஸ்தோத்திரம் பயன்படுத்தியது. ஒரு அலையிலேயே சொல்லுவோமே, புறஜாதியார் எல்லாருக்கும் அப்போஸ்தலன் யார் என்று சொன்னால் பவுல். பேதுருக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. அந்த கிருபை பேதுருவை விருதாவா வைக்காம அவர் வந்து யூதருக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆனா பவுலுக்கு கிருபை வந்த உடனே அந்த கிருபை விருதாவா இருக்கவில்லை. நீ ஊராய் சுத்தி போய் என் கிருபையை பயன்படுத்த, அந்த உயிர்த்ததின் வல்லமையின் கிருபையை நீ என்ன பண்ண, பயன்படுத்து, உட்கார விடல. சொல்லுங்க பார்க்கலாம். 2 கலாத்தியர் 2:2 தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். பாருங்க, சொல்றாரு, தேவனுடைய கிருபையினால அவர் என்ன பண்றாருன்னா, சும்மா இல்ல, அவர்களுக்கு என்ன பண்ணாரா,
சுவிசேஷத்தை என்ன பண்ணாரா? விவரித்து காண்பித்தாரா தனித்தனியா ஆட்களுக்கு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, பவுலை குறித்து ஆண்டவர் அனனியா கிட்ட சொல்றாரு, இவன் நான் தெரிந்து கொண்டேன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். படிங்க பார்க்கலாம் இந்த வசனம். அதற்கு கர்த்தர், போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஐயோ என்னப்பா நான் சொல்றது, பிரசங்கம் பண்றது புரியுதா இல்லையா? புரியுதா? அப்போ பவுல் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு கொண்ட பாத்திரம். எதற்காக தெரிஞ்சு கொண்டார்னா, ஆண்டவருடைய கிருபை அவர் மேல் இருந்தது. பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தார். நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை விருதாவா இருக்கல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதியருக்கும் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல அந்த கிருபை பயன்பட்டது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கிருபை அவனோடவே அழியல, விருதாவாக்கி போடல. அவர் என்ன பண்ணார்னா, அந்த கிருபையை, அந்த உயிர்த்தெழுந்த கிருபையை அவர் என்ன பண்ணார் சொன்னா பயன்படுத்தினார். ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, சோத்திரம். பவுல் சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு? 15ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே கூட படிச்சோம். அந்த மனுஷன் சொல்றாரு, எனக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் விருதாவே போல. சொல்லுங்க பார்க்கல, என்ன பண்ண? எப்படி போல? விருதாவாகவில்லை. ஏன் என்று சொன்னால், எனக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் விருதாவாகல. காரணம்னா அவருடைய கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. என்னன்னா, நாம பார்த்தீங்கன்னா அநேக நேரத்துல செயல்படாம யூஸ்லெஸ்ஸாவே இருக்கிறோம். அப்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கிறனா என்ன அர்த்தம்? புரியல உங்களுக்கு? தேவனுடைய அந்த உயிர்த்தெழுந்த கிருபை நமக்குள்ள இல்ல, பயன்படக்கூடிய கிருபை இல்ல. ஏதோ காலை வயந்தவனே ஆண்டவரை போக்குவரத்தையும் காத்துக்கொள்ளும், இதுக்கு கிருபை தாரும், 3 வேளை மூக்குடிக்க சாப்பிடுறதுக்கு எனக்கு கிருபை தாரும், வேலைக்கு போக கிருபை தாரும், அது செய்ய கிருபை தாரும். இதுதான், இந்த கிருபை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க தவிர, தேவனுடைய அந்த கிருபை உண்மையா நமக்குள்ள இருந்தா நம்ம பயன்பட ஆரம்பிச்சிடுவோம். அது விரதாவா இருக்காது. சொல்லுங்க, ஒரு மனுஷன் சொல்லுங்க, நானு இருந்தா, எனக்குள்ள கிருபை இருந்தா, அது சும்மா நான் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன், யாருக்காவது எங்கேயாவது பயன்படும். என்னதுங்க? நீங்க மக்கள் பாருங்க, சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுது, வீணாவே மனுஷன் நம்ம வீணா சஞ்சலப்படுறான், விருதாவா சஞ்சலப்படுறான். இன்னைக்கு பாருங்க, ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வைக்கிறான், அதை வாரிக்கொள்வர் யாரு என்று தெரியாம இருக்கிறான், வீணா சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறான், விருதாவா சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறான். வேதம் சொல்லுது, சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்க விருதா காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு தேவனுக்காக பயன்பட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்த அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் யாருக்காக எதாவது பிரயோஜனமா இருக்குன்னு ஆண்டவரே சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவரே, நான் வேலைக்கு போயிட்டு வந்து செல்ல பார்த்துட்டு தூங்கிட்டு காலை ஆராதனை மட்டும் வந்துட்டு முடிஞ்ச மாலை யாருன்னு வந்துட்டு, இது மட்டும் இல்லப்பா, உயிர்த்தெழுத வல்லமை, உயிர்த்தெழுத கிருபை
நம்மளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, கேளு ஆண்டவரே, உண்மையான இருதயத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய கிருபை எனக்கு தாங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த கிருபை நீங்க கொடுத்துட்டீங்க, அது விருதாவா இருக்க கூடாதப்பா, அது பயன்படட்டும். ஆண்டவரே, பவுலை பயன்படுத்தினீங்களே, எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க பயன்படுத்தினீரே, எனக்கு அந்த கிருபை தான். எவ்வளோ பேர் சுற்றி இருக்கிறாங்கப்பா, அவர்களுக்கெல்லாம் நன்மை தேவை, அவர்களுக்கெல்லாம் விடுதலை தேவை, அவர்களுக்கெல்லாம் விடுதலை தேவை. எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை நான் பயன்படுத்தி அவர்களுக்கு எதையாக செய்யணும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை விரதாவா இருக்க கூடாதப்பா, செயல்பட ஆரம்பிக்கிட்ட. ஆண்டவரே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மூணாவது பிரைஸ்லார் அல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நாம் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறே, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட இருக்கிற கிருபையே அப்படி செய்தது. சொல்லுங்க, அவர்கள் எல்லாரிலும் அதிகமா பிரயாசப்பட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். உட்காரு, இறங்கி உட்காரு, உட்காரு, வேத உட்காரு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது பிரயாசப்படுது. சொல்லுங்க பார்க்கலாம், பிரயாசப்பட வைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், பிரயாசப்பட வைக்கும். 58ஆம் வசனம் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து போதும். கர்த்தருக்குள் பிரயாசப்பட வைக்கிறதான கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பவுல் சொல்றார் இல்லையா, நான் என்ன பண்ணேன்? பிரயாசப்பட்டேன். நான் என்ன பண்ணேன்? அருமையானவர்களே சொல்றாரு, பிரயாசப்பட்டேன். சோத்திர. பிலிப்பியர் புத்தகம் எடுங்க, டக்குன்னு கடந்து போகலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவருக்கு அந்த பிரயாசப்படுற கிருபை வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. கிருபை வந்துருச்சுன்னா, கிருபை வந்துருச்சுன்னா பிரயாசப்பட வைக்கும். அந்த பிரயாசம் என்ன பண்ணனா, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வைக்கும். என்னதுங்க ரட்சிப்பு நிறைவேறதுன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு எப்ப நிறைவேறுனா, பரலோகத்துக்கு போகும்போது தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் அந்த கிருபையானது என்ன பண்ணும்? நிறைவேறும். அந்த ரட்சிப்பு நிறைவேறும். அப்போ என்னன்னா, முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அருமையானவர்களே, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த ரட்சிப்புக்காக நீ பிரயாசப்படணும். ரட்சிப்பை இழக்கிறதுக்கு அல்ல. ரட்சிப்பை இழந்துட்டு அங்க போய் நின்னுட்டு கடைசியில நியாய தீர்ப்புல மாட்டிக்கொண்டு நரகத்துக்கு போறதுக்கு அல்ல. உனக்குள்ள இருக்கிற அந்த கிருபை வந்துருச்சுன்னா பிரயாசப்பட வைக்கும். அந்த பிரயாசம் என்ன பண்ணுனா, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதுன்னா அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்ய வைக்கும். அந்த கிருபை உங்களுக்கு இருந்தா ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபிக்க வைக்கும், வேதத்தை படிக்க வைக்கும், உபவாசம் இருக்க வைக்கும், தேவனுக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கும், தேவனுக்கு கீழ்ப்படிய வைக்கும்.
அல்லேலூயா. அப்ப தேவன் கொடுக்கிற அந்த கிருபை நம்ம இழந்து போகாதபடிக்கு இருக்கணும்னு சொன்னா இழந்து போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேவ பிள்ளைகளை பிரயாசப்படணும். என்ன பண்ணணுமா? 14ஆம் வசனம் சொல்லுது, அதிலே பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்றதான மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு தேவ வசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். பவுலே சொல்றாரு, நீங்க பிரயாசப்படுங்க உங்க ரட்சிப்பு நிறைவேற. ஆனா நான் என்ன தெரியுமா பண்றேன்? கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாயிருக்க நான் வீணா ஓடல, வீணா பிரயாசப்படல. சொல்லுங்க, நான் ஓடுற ஓட்டம் கடைசியில போய் முடியும் போது சப்போடு முடிஞ்சிடக்கூடாது, ஒண்ணுமில்லாம முடிஞ்சிடக்கூடாது. அந்த பரிசு நல்ல போராட்டத்தை அதை விட்டுலாம். அல்லேலூயா. அப்போ என்னன்னா நான் பிரயாசப்பட்டேன். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் நம்முடைய உலக காரியங்களுக்காகவா இருந்தாலும் சரி, சுவிசேஷ காரியமானாலும் சரி, சபைக்குரிய காரியமானாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய காரியமானாலும் சரி, நமக்குள்ள என்ன இருக்கணும்னா பிரயாசப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் உண்மையாகவே இந்த வார்த்தையை நான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்றதுக்கு நான் தகுதியானவனா என்று சொல்லி பார்த்தா நிச்சயமா தகுதி இல்லை. காரணம் என்னன்னா பிரயாசப்படுறதே கிடையாது. தேவன் கிருபையை கொடுத்துட்டாரு, ஆனா என்ன பண்றது இல்ல. அந்த பிரயாசத்தை பிரயாசம் அந்த பிரயாசம் பண்ணனா என்ன பண்ணனா, தேவன் கொடுத்திருக்க அந்த கிருபை நம்ம மேல் இருக்கு. அந்த கிருபை நமக்குள்ள இருந்து செயல் பண்ணனா பிரயாசம் அது பிரயாசப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசம் இருந்தாதான். நம்ம விசுவாசம் இல்ல. இப்போ இந்த காரியம் கூட பேனர், இந்த பலிப்பீடெல்லாம் சொன்னோம் இல்லையா, இது ஒரு பிரயாசம். விசுவாசம் இல்லாம நான் இவ்வளவு நாள் இருந்தா அதனால பிரயோஜனம் கிடையாது. உன் வாழ்க்கையில கூட எதையாவது செய்யணும்னு சொன்னா விசுவாசம் என்பது பிரயாசத்தோடு கூட செயல்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கே 3:8 என்ன சொல்லுது பாருங்க. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களுக்கு ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். இரவும் பகலும் பிரயாசப்பட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். இரவும் பகலும் பிரயாசம். மற்றவங்களுக்கு பாரமா இல்லை. நான் பிரயாசப்பட்டதுனால என்னோடு இருக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். மற்றவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பவுல் சொல்றாரு, நான் இரவும் பகலும் பிரயாசப்பட்டேன். பிரயாசப்படும் போது மற்றவங்களுக்கு நம்ம என்னவா இருக்க மாட்டோம்? பாரமா இருக்க மாட்டோம். மற்றவங்களை நம்பி ஒரு வாழ்கிற வாழ்க்கையா இருக்காது. கர்த்தர் நம்மை அந்த பிரயாசத்தினாலே நம்ம ஆசீர்வதித்து விடுவார். நம் மூலமா மற்றவர்கள் பலன் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். உண்மைப்பா. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் டக்குன்னு கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 20:35 பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் என்ன பண்ணனா பிரயாசப்பட்டேன். அல்லேலூயா. என்ன பிரயாசப்பட்டேன்? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அல்லேலூயா. நான் கொடுக்க பிரயாசப்பட்டேன். ஆனா நிறைய காரியம் இருக்கு. அருமையானவர்களே சொல்றாரு, என்னது, நீங்க கொடுக்க பிரயாசப்பட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கவனிங்கப்பா. பலவீனரை தாங்க ஆரம்பிச்சிருங்க.
உங்க பிரயாசம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது 1ஆம் தேதி ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு. 1ஆம் தேதி ஆண்டவர் சொல்றாரு, இந்த காணிக்கைய இவங்களுக்கெல்லாம் கொடு. இவங்களுக்கு ஊழியக்காரன் கிடையாது, ஊழியக்காருக்குல்ல, ஏழை எளிய மக்களுக்கு. ஒரு நாள் அந்த பக்கம் போயிட்டு வரும்போது அந்த அம்மா சோத்திரையா ஆனாங்க. சரி, என்கிட்ட வந்து ஒரு 50 ரூபா வந்து எடுத்து கையில கொடுத்துட்டு சோத்திரமான்றான். ஐயா நன்றி ஐயா, காலை ஆகாரம் எனக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க கொடுத்துட்டீங்க. ஒரு அலுவலக சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபையினால வாரத்துல ஒரு 3 நாள் ஆண்டவர் சமூகத்துல ஆகாரத்தை ஒதுக்கி இருக்கும்போது என்ன நடக்கணும், அந்த 3 நாளுக்குரிய அந்த காசு அப்படியே ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துரும். பலவீனரை தாங்கிறது. அல்லேலூயா. நீ பிரயாசப்பட்டினா சொல்லு, பிரயாசப்பட்டினா நீ அழகா தாங்குவ. உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது, இதனால சொப்பனத்துல ஆண்டவர் காட்டுறாரு. ஒரு அம்மா எங்களை கண்டா, எங்க சொந்தக்கார பொம்பளை தான், அது சகோதரி தான். அந்த அம்மா பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அகோரமா இருப்பாங்க, எங்களை கண்டா பயந்து ஓடுவாங்க. நாங்க அருவறுக்கப்பட்ட மாதிரி பயந்து ஓடும். ஆனா காசுன்னு சொன்ன மாதிரி டக்கு நிற்கும். சொப்பனத்துல காட்டுற இந்த அம்மாக்கு நீ காணிச்சு கொடுன்னு, காணிக்க என்ன கொடுன்ற தேடுறேன், காசை கையில வச்சுக்கணும்னா இல்ல. அப்புறம் எப்படியோ போய் கொடுத்தா முகம் மலங்கச்சு. 2000 என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துருக்கலான்றீங்களா? பயப்படாதீங்க, அந்த அளவுக்கு இல்ல. ஒரு 200 ரூபாய் ஆண்டவர் சொன்ன காசு. அது ஒரு 3 வேளை 4 வேளை சாப்பிட்டோமே. பலவீனர் தாங்கிறதுக்கு பிரயாசப்பட வைப்பார். அல்லேலூயா. பிரயாசப்பட்டினா சொல்ல கவனிங்க, அந்த கிருபை நம்ம மேல இருந்ததுன்னா அந்த கிருபையானது பலவீனரை தாங்க வச்சிடும். வாங்குறதை பார்க்கிறோம், கொடுக்கிறதே பாக்கியம். கொடுன்னு சொல்ல போது நம்முடைய முகம் மாறாது. கொடுக்கணும். எப்போ ஒரு காரியம் நீ தேவனுக்கு அந்த கிருபை பெற்றுக் கொண்டிருக்கீங்களோ அப்போ அந்த கிருபையானது உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சுச்சுங்களேன். அல்லேலூயா. பலவீனரை சொல்லுங்க, பலவீனரை தாங்குங்க. அல்லேலூயா. தாங்கும். 4:11 கலாத்தியர் 4:11 சொல்லுகிறது, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணா போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அவள் பிரயாசப்பட்டு செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனால எப்பயும் சொல்ற ஒரு வசனம் இருக்கு இல்லையா, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனின் முந்தி பங்கடைவான். ஆண்டவர் சொல்லுவான், ஆண்டவரே நம்முடைய கிருபை தாங்கப்பா. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நம்முடைய கிருபை தாங்கப்பா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் அப்படியே உட்கார்ந்து இருக்கு பாரு. சொல்லுங்க எல்லாம், வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நம்முடைய கிருபை தாங்கப்பா, பிரயாசப்பட வைங்கப்பா. ஆண்டவரே பலவீனரை தாங்க. என்னோட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பு நிறைவேற ஆண்டவரே எனக்கு பிரயாசப்பட உதவி செய்யுங்கப்பா. எனக்கு கிருபை தாருங்கப்பா. கடைசியா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. சொல்லுங்க பால, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுலோடு இருந்த கிருபை. சொல்லுங்க, பவுலோடு இருந்த கிருபை. நான் நிற்பதும் கிருபை, வீழாததும் கிருபை, அழியாததும் கிருபை,
இந்த ஜீவனும் கிருபை, நான் நிற்பதும் கிருபை, வீழாததும் கிருபை, அழியாததும் கிருபை, இந்த ஜீவனும் கிருபை. பாருங்க அருமையானவர்களே, பவுல் சொல்றாரு இந்த கிருபை என்ன சூத்திரம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு இந்த கிருபை அவரை எப்படி என்ன பண்ணதான் பாருங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்போ அந்த கிருபை அவளுக்கு அவள் கூடவே எப்ப இருந்தது ஆரம்பிச்சதுன்னா, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் வந்ததுண்டே அவருடைய கிருபை தொடங்குச்சு. சொல்லுவோமே அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை அந்த உயிர் திறந்த வல்லமை அவருக்கு எப்ப கிடைச்சதுன்னா, தாயின் வயிற்றில் இருக்கும்போது, தாயின் வயிற்றிலிருந்து வந்ததுண்டே கிருபை செய்தார். தாவீது சொல்லுவதில்லைங்க, நான் தாயின் வயிற்றில் இருந்து முதலே நம்ம வந்து விழுந்தது முதலே அவர் என்னை தாங்குகிறார், அவரால் ஆதரிக்கப்பட்டேன். அது போல பவுல் சொல்றாரு, என் தாயின் வயிற்றில் இருந்து வந்ததுதான் அது கிருபை இருக்கு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, படிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக, கிருபை உங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, பவுல் எப்போதும் கிருபையை முக்கியப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அவர் மரிக்கிற தருவாயில பவுல் சொல்றாரு, கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க எப்பவுமே நல்லா கவனிங்க. பவுலுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, ஸ்தோத்திரம், நிருபங்களை எழுதி முடிக்கும் போது அல்லது நிருபங்களை தொடங்கும் போது முடிக்கும் போதும் அவர் என்ன பண்ணுவார்னா, கிருபையை தான் முக்கியப்படுத்துவார். அதே 1 கொரிந்தியர் எடுத்து படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். டக்குன்னு எடுங்க, முடிக்க போற ஒரு சில வசனங்களை சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கடைசி அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது சொல்றாரு, நான் தொடக்கம் முதல் முடிவு வரைந்து அவருடைய கிருபை எங்க கூட இருக்கும், பாதியில விட்டுட்டு போகாது. சொல்லுங்க, பாதியில போகாது. ஆண்டவர் கரம் பிடிச்சாருன்னா கரம் பிடிச்சதுதான். ஏசாயா 54:10 அதான் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்மேல் நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதொரு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய கிருபை, அவரு நம்ம கூடவே தான் இருக்கு. அந்த கிருபை என்னுடனே கூட இருக்கிற கிருபை. ஆமென். என்னுடனே கூட தான் இருக்கு அந்த கிருபை, என்னை விட்டு விலகல. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கடைசியா சொல்றார், கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோடு கூட கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, உங்களோடு கூட இருப்பதாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முடிக்க போற, தொடர்ந்து போகலாம். கலாத்தியர் 6:18. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, அந்த கிருபை ஒரு நாளும் விலகாது. சொல்லுங்க பார்க்கலாம், விலகாது. உயிர் தெழுந்த வல்லமையின் கிருபை.
ஸ்தோத்திரம். சவுலை விட்டு அந்த கிருபை விலகிச்சு, தாவீதை விட்டு அந்த கிருபை விலகவே இல்லை. அல்லேலூயா. தாவீதுக்கு நிச்சயமான கிருபை, அதுதான் உயிர்த்தெழுந்த கிருபை, உயிர்த்தெழுதலுக்காக அளிக்கப்பட்ட கிருபை. அந்த கிருபை தாவீதை விட்டு விலகவே இல்லை. பவுல் சொல்றாரு, என்னோடவே இருக்கிற கிருபை இருக்கிறது, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை தான். சொல்லுங்க ஆமென். ஸ்தோத்திரம். 23ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். 23ஆம் அதிகாரம், நீங்க 11ஆம் வசனத்திலிருந்து ஒரு நிமிஷம், 11ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நீங்க 23ஆம் வசனம் வரையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கணும் படிங்க பார்க்கலாம். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் மட்டும். அன்று ராத்திரியிலே பவுலின் அருகே நின்று ரோமாவிலேயும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டார்கள். அல்லேலூயா. நான் இதை அடிக்கடி யோசிப்பேன். இதை யோசிக்கிற போதெல்லாம் சிரிப்பேன், இதை யோசிக்கிற போதெல்லாம் சிரிச்சுப்பேன். இவனுங்க சபதம் என்னைக்காவது பழிச்சிருக்குமா? என்னதுங்க? இவனுங்களுடைய சபதம் ஒரு காலத்திலும் பலிக்கல. அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு அருகே நின்று, அப்படின்னா பவுலு கூட கர்த்தர் இருக்கிறார். அவருடைய கிருபை பவுலு கூட இருக்கு. சொல்லுங்க, அவருடைய கிருபை இருக்கு. அவனுக்கெல்லாம் தீர்மானம் பண்றானுங்க, இந்த பவுலை கொண்டு போட்டுடலாம். நான் சாப்பிட மாட்டானுங்க, சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம். அவனுக்கு எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தானுங்களோ, எப்படிதான் அவனுக்கு சாபம் முறிஞ்சதோ தெரியல. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூட இருந்ததுனால அங்க ஒரு அனுகூலத்தை உருவாக்கி, சோத்திரம், பவுலுடைய அக்கம்மைய மகனோ தங்கச்சி மகனோ தெரியல, பவுலுடைய மச்சான் என்ன பண்றான்னா இந்த காரியத்தை கேள்விப்பட்டு பவுலுக்கிட்ட சொல்றாரு. பவுல் என்ன தரம் பண்றாரு, இந்த வாலிபனை கொண்டு போய் சேனாதிபதி கிட்ட சொல்லுன்னு சொன்னவன சேனாதிபதி கிட்ட இந்த காரியம் சொல்றான். பவுலை கொன்று போடுறதுக்கு என்ன பண்ண போறான், தீர்மானம் பண்ணி இருக்கிறான். சாப்பிடாம இருக்கிறான், வெறியோடு இருக்கிறான்னு சொல்லி. என்னதான் சாப்பிடாம வெறியோடு இருந்தாலும் பவுல் ஒரு நாள் ஒருத்தன் என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை நம்ம கூட, நமக்கு எதிராக எந்த தீய காரியம் வந்தாலும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கி நிர்மூலமாக்கி இல்லாமல் பண்ணிடுவார். அல்லேலூயா சொல்லுவோமே. பவுலுக்கு ஒரு விசேஷத்தை ஒரு பாதுகாப்பு கொடுத்து அழகா வெளியே கூட்டின்னு போயிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதுதான் தேவ கிருபை. பவுலோடு கூட இருந்த தேவ கிருபை, உயிர் தகுந்த வல்லமையின் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மட்டும் படிங்க, நம்ம கடந்து போகலாம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் உனக்காக அவர்களை என்ன பண்ண தய பண்ணின. பாருங்க, பவுல் அங்க பவுலுக்கு ஆண்டவர் பேசுறாரு. பவுலோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவருடைய கிருபை இருக்கிறது. பாருங்க, பயங்கரமான கப்பல் சேதம், கப்பல் உடைஞ்சு போச்சு. சோத்திரம். அங்க இருக்கிற கப்பல் ஆட்கள் இவங்களை மட்டும் தவிச்சு, இவங்களை மட்டும் விட்டுட்டு ஓடி போயிடணும், நம்ம தப்பிச்சிடலாம் நினைக்கிறான். அடுத்தது அங்க இருக்கிற எல்லா ஆட்களும் எல்லாரையும் வெட்டி போட்டணும்னு நினைக்கிறான். இப்படி பல விதத்துல கப்பல் சேதம், பயங்கரமான ஒரு தப்பி பிழைப்போம் என்றதான ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பவுலே பயப்படாதே, உனக்காக என்ன பண்றீங்க, பிராணன் சேதம் வராது. ஒரு நிலையிலேயே சொல்லுவோமே, கூட இருக்கிற கர்த்தர் பிராணனை காப்பார், ஜீவனை காப்பார். அதில் நான் இருக்கிறது தேவ கிருபை என்னோடு இருக்கிறது. சொல்லு, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா.
இந்த கப்பல் சேதத்துல, அந்த புயலில மற்றவங்க வெட்டணும்னு நினைச்சாங்க, மற்றவங்க விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சாங்க. கப்பல் பயங்கரமான சீறி கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றிலும் தேவன் அவருக்கு தரிசனமாகி, பவுலே பயப்படாதே, நான் உன்னை காப்பாத்துவேன், அல்லேலூயா, நான் உன்னை காப்பாத்துவேன், அல்லேலூயா. தேவ கிருபை தாரு ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு தாரு ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லுங்கப்பா, ஆண்டவர்கிட்ட தயவு செய்து சொல்லுங்க ஆண்டவரே, நான் சொல்றது சொல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் இருக்கிறேன்ப்பா ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நான் இருக்கிறேன், அதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபை விருதாவா இருக்கக்கூடாது, பயன்பண்ண ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, கிருபை என் கூட இருக்கு, பயன்பண்ண ஆண்டவரே. யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுப்பா, நான் பயன் இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துப்பா ஆண்டவரே. அந்த கிருபை பிரயாசப்பட்டு வைக்குது ஆண்டவரே, பிரயாசப்பட வைங்கப்பா ஆண்டவரே, பிரயாசப்பட வைங்கப்பா. மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ரட்சிப்புக்கு ஆசீர்வாதமா, ரட்சிப்புக்கு பிரயாசப்படணும் ஆண்டவரே. கடைசியா கர்த்தாவே, பவுலோடு இருந்த அந்த கிருபை ஆண்டவரே என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபை தாயின் வயிற்றிலும் இழந்த தொடங்கின அந்த கிருபை மறைக்கிற வரையிலும் அந்த கிருபை. அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நினைப்போம், ஜெபம் பண்ணலாம். ஆமென்.